விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ். கணேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். கணேஷ், இணைப்பில் இருக்கீங்க. எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது? விருதுநகர், சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனை உள்ளிட்டவை மழை காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் அந்த பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதேபோன்று திருவாரூரில் மழை பெய்து வரும் காரணத்தால் தீபாவளி விற்பனை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், விவரங்கள். ராஜசேகர், இணைப்பில் இருக்கீங்க. திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தால் தீபாவளி பண்டிகைக்கான விற்பனைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், விவரங்கள். பாலவேல், திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமானது முதல் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று நள்ளிரவு தொடங்கிய இந்த மழையானது திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாமல் விட்டுவிட்டு அவ்வப்போது இந்த மழை பெய்து வந்தது. தற்பொழுது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. திருவாரூர், அதே போன்று திருவாரூர் நகர்பகுதிக்கு உட்பட்ட தெற்கு வீதி, கீழ வீதி, அதே போன்று வண்டாமலை, சேந்தமங்கலம், கமலாபுரம், வடபதிமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக நெல் சாகுபடி, குறுவை மற்றும் சம்பா நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அறுவடைக்கு தயாரான பயிர்கள் அனைத்தும் இந்த மழையில் வயலோடு தரையாக சாய்ந்திருக்கின்றன. இதனால் ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில விவசாயிகள் மிக பெரிய அளவில் பொருளாதார நஷ்டத்தை சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு இன்னும் சில தினங்களே இருக்கும் நிலையில திருவாரூர் நகர்பகுதிக்கு உட்பட்ட விஜயபுரம் கடைவீதியில சாலையோர வியாபாரிகள் இந்த கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சாலையோரத்துல துணிக்கடை, அதே போன்று விளையல் கடை, செருப்பு கடை உள்ளிட்ட பல்வேறு வியாபாரங்கள்ல வியாபாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் பல்வேறு கடன்களை பெற்றுதான் இந்த கடைகளை நடத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த கனமழையின் காரணமாக அவர்களுடைய வியாபாரம் என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மழை என்பது நீடித்து வருகிறது. வானம் என்பது மிக கடுமையாக மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் இந்த மழை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலவே, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ். கணேஷ், விவரங்கள். பாலா, விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு வாரமாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது. நேற்றும் இன்றும் சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக சிவகாசி, வெம்பக்கோட்டை, கோணம்பட்டி, மீனம்பட்டி, பாறைப்பட்டி, திருத்தங்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக தற்போது தீபாவளி பண்டிகைக்கான இறுதிக்கட்ட பட்டாசு விற்பனை மற்றும் உற்பத்தி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஒரு வாரத்தில் நடைபெறக்கூடிய இந்த பட்டாசு உற்பத்தி பணிகளின் காரணமாக இறுதிக்கட்ட உற்பத்தி செய்யப்படக்கூடிய பட்டாசுகள் மூலமாக அந்த ஆர்டர்களை முழுமையாக பூர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இறுதிக்கட்ட பட்டாசு உற்பத்தி பணிகளானது நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில்தான் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக பட்டாசு உற்பத்தி என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த தீபாவளியை பொறுத்தவரை பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துள்ளதாகவே தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த இறுதிக்கட்ட உற்பத்தி என்பது மிக தீவிரமாக நடைபெறும். பெறப்பட்டிருக்கக்கூடிய ஆர்டர்களை பூர்த்தியடைய செய்யக்கூடிய அளவிற்கு அந்த இறுதிக்கட்ட உற்பத்தியானது அதிக அளவில் நடைபெறும். ஆனால் கடந்த ஒரு வாரமாகவே பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக இந்த உற்பத்தி என்பது முற்றிலுமாக தடைபட்டிருக்கிறது. நாளை வரை பட்டாசு உற்பத்தி பணிகளை நடத்தி முழுமையாக நாளை தொழிலாளர்களுக்கு போனஸ் வழங்குவதற்காக உற்பத்தியாளர்கள் திட்டமிட்டிருந்த நிலையில்தான் இந்த தொடர் கனமழையின் காரணமாக முன்னதாகவே பட்டாசு உற்பத்தி பணிகளை நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உற்பத்தியாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்.